ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த பிளேஸ் வந்து உத்திரகோசமங்கை. இந்த உத்திரகோசமங்கை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து மரகத நடராஜர் இருப்பாங்க. இங்கே வந்து ரொம்ப விசேஷம். இந்த கோயில் எதுக்குன்னா சிவபெருமானோட கோயில், முதல் தலம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து எங்களுக்கு இதை பார்க்கும்போதே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. ஒவ்வொரு இடமுமே அப்படியே செதுக்கியிருக்காங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. மரகத நடராஜரை பார்க்கும்போதே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தாங்கங்க. 5.5 அடி உயரம் அவங்களுக்கு. அந்த அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி புல்லரிச்சிருச்சு உடம்புலாம், அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் இங்கே விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. நல்லா டிவைனாக இருந்தது எங்கள் எல்லாருக்கும். அப்படியே நாங்கள் எல்லாம் குரூப்பாக நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஏதோ விசேஷம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அங்கே டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அப்படியே வெளியே வந்துட்டு சும்மா கேங்காக எல்லோரும் நின்று ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்பாட் போயிடலான்னு, ஏன்னா லேட் ஆகிட்டு இருக்கக்கூடாதுல்ல, அடுத்தடுத்து நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில். அந்த கோயிலும் ரொம்ப அழகாக இருந்தது. பெருமாளோட தரிசனம் பார்த்தோம். படுத்திருப்பாங்க பெருமாள், அது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா குருசடை ஐலாண்ட். ஆக்சுவலாக நாங்கள் போனப்போ செம்ம க்ரௌடுங்க. 10 o'clockலேருந்து வந்தவங்க எல்லாம் போகவே இல்லையா, அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். அங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு அப்படியே வண்டியில் போயிட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து நாங்கள் தனுஷ்கோடி தாங்க போனோம். அந்த கடற்கரையில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு பசங்க எல்லாமே அதில் விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் குளிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு நாங்கள் எல்லாம் அந்த பால்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே அங்கே நின்றுட்டு. அப்படியே அங்கே அந்த தண்ணியில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கடல் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஆனால் நாங்கள் போனப்போ பயங்கர காற்று, அதனால் நான் போய் நனையலாம் இல்லை, கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ அப்படியே ரிட்டன் வரும்போது அந்த பாம்பன் பிரிட்ஜில் லைட்டிங்ஸ்லாம் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட்டிங் சூப்பராக போட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலாக அந்த டைம் எப்பயுமே இருக்காதாம்மா, ரொம்ப ரேராக தான் இருக்குமா. ஸோ நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு காணக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக்கொடி நீதானம்மா தட்டித் தவழும் தங்கச்சிமிழே உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போனாடுது. எங்கள் அம்மா அம்மா கட் பண்ணி விடுவோம். காத்தாடி போனாடுது. தொட்டாலும் பட்டாலும் முட்டாலும் விட்டாலும் என்ன உண்மையிலே பெண்மேனி என்றாலும் என்னாலும் என்னை மயக்க தன்னை மறக்க உடை மீதும் ஒரு போல ஆடவா. ஏங்க வாய்ஸே கேட்கலங்க, ஏங்க அப்படி பண்றீங்க? Finally trip finished.